இந்த மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இழிவாக பேசினார். இன்றைக்கு தொடர்ந்து அதை செய்து கொண்டு வருகிறார். அதன் மூலமாக தான் அவர் பரமசிவன் பாத்திமா படத்தில் அவர் படம் எடுத்தார். என் தம்பி அதுக்காக நான் பாராட்டினேன் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன கேள்வி? நாளைக்கு விடுதலை புலிகளை யாராவது உங்கள் தம்பி இழிவாக எடுத்தால் அதை நீ பாராட்டிட்டு வருவியா? போய் சோறு திங்கிற வேற என்னும் சாப்பிட்றாரு அவரு. நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க எங்க கிறிஸ்தவத்தை ஒருமுகப்படுத்தணும் எல்லாத்தையும். ஆனா நீங்க கிறிஸ்தவத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு சில இடங்கள்ல நீங்க பேசிருக்கீங்க. பரமசிவம் பாத்திவா அந்த படத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கிறிஸ்தவங்களை நம்ம ரொம்ப கொச்சையா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ட்ரெய்லருக்கோ இல்லைன்னா திரை வெளியீட்டுலாக்கோ நீங்க போய் கலந்துருக்கீங்க. அதான் அவர் கருத்து. வடக்க கருவாப்சி நடத்துறாரு RSS. அதை தமிழ் தேசியத்தின் பேரில் இந்த மத கோட்பாட்டுகளை அழித்து அவர்களை திரும்பவும் இந்து மதத்திற்கு வருகிற வேலையை, கண்காணி வேலையை RSS எடுபடியாக இருந்து கொண்டு சீமான் செய்கிறது என்பதுதான். காமராஜர் படிக்க வைத்தார், பெரியார் என்ன செய்தான்னு கேட்கிறீங்க. எந்த ஊர்ல பேசிக்கிட்டு இருக்க? திருச்சியில தானே இந்த நிகழ்வு நடந்தது. ஊர்லயே ஈவேரா கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஈவேரா கல்லூரி எப்படி வந்தது? பெரியார் 10 ஏக்கர் நிலத்தையும் பெரியார் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுத்த 5 லட்சத்தின் உருவானதான் இன்றைக்கு ஈவேரா கல்லூரி. இதெல்லாம் தெரியாமையா சார் இதெல்லாம் பேசுவாரு? அதான் உங்களுடைய முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறார்னா இன்னொன்றையும் ஒரு பதிவு செய்திருக்கிறார். அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது கூட தெரியலைன்னா இவர் எப்படி அரசியல் தலைவராக நாம் அங்கீகரிப்பது, இவர் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அந்த கட்சியை சார்ந்த தம்பிமார்கள் சிந்திக்க வேண்டும். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் கிறிஸ்தவர்களிடம் கலந்துரையாடல் அப்படின்ற சீமான் கிறிஸ்தவர்களிடம் கொஞ்சம் கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ தவறுதலாக சொன்னதாகவும் இவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பைபிள் ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்தது. அதே மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பரமசிவன் பார்த்திமா அப்படின்ற ஒரு படத்துக்குள்ள நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி கிறிஸ்தவர்களுக்காக எங்களுக்காக நிற்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சீமான் என்பவர் ஒரு முழு வரலாறு படித்த ஒரு அரசியல்வாதி அல்ல. மதங்கள் பற்றி அவருக்கு என்ன தெரியும் என்பது எனக்கும் அது புரியாத குழப்பமாக இருக்கிறது. ரெண்டாவது, சீமான் எப்பவுமே நுனிப்புள் மேய்கிற அரசியல்வாதியாகத்தான் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. எதையும் முழுமையாக படித்துவிட்டு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வின் அடிப்படையில் பேசுகிறார் என்று சொன்னால் அது முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற கதையாக எதையாவது உளறிவிட்டு போவதுதான் சீமானுடைய தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது என்பதை நான் இதன் மூலமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் அவர் யார் என்பதை நாம் பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியை உருவாக்கும் போதே அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டு வரையறைகளில் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சந்தேக கண்கொண்டு எச்சரிக்கையாக கவனித்து அதன் பின் அவர்களை கட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இது குறித்து பல முறை பலரும் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் எந்த பதிலையும் சொல்லலை. அதுக்கு காரணம் என்னென்னா, துக்ளக் குருமூர்த்தி போன்றவர்கள் கொடுத்த கொள்கை குறிக்கோளை கொண்டுதான் நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பை சீமான் கட்டியிருக்கிறார் என்பதற்கு வெள்ளிடை மலையாக உள்ள ஆதாரம் அவருடைய கொள்கை கோட்பாடுகளில் சொன்னது தான். அன்றையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்றைய காலகட்டம் வரை கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் சாத்தானின் பிள்ளைகள், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லி மிகவும் கேவலமாக மதம் சார்ந்த கருத்துக்களை குறிப்பாக பொதுத்தளத்தில் ஒரு மத விமர்சனம் பண்ணுகிற போது அந்த மதம் சார்ந்த அவர்களை அப்படி விமர்சிக்கக்கூடாது. ஆனால் அப்படி விமர்சித்தார். என்னை பொறுத்தவரையில் சீமான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எதையுமே படிக்காத ஒரு அரை வேக்காடு தற்குறி என்று தான் நான் சொல்லுவேன். மதங்களை பற்றிய வரலாறு நம்ம கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து பார்த்தோம்னா, ஆசீவகம் துவங்கிய காலகட்டத்தில், அதாவது 6ஆம் நூற்றாண்டு என்பது தான் இந்தியாவில் மதங்களுடைய தோற்றம், சிந்தனை மரபு என்பதே அப்பொழுதுதான் வருகிறது, இந்தியாவுக்குள்ளே வருது. இதில் குறிப்பாக 6ஆம் நூற்றாண்டில் துவங்கப்பட்ட புத்தமோ சமணமோ ஆசீவகமோ, அதற்கு பின்னால் வந்த ஐரோப்பாவில் வந்த யூதமோ, அதற்கு பின்னால் வந்த கிறிஸ்தவமோ, அதற்கு முன்னால் இருந்த ஜூடாயிசமோ, இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் மணிக்கணக்காக. அது அல்ல. சமகால அரசியல் வரலாறே சீமானுக்கு தெரியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் ஒரு மாதம் கூட ஆகலை. அவர் பாருங்கள்,
காமராஜர் இறந்தது 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி என்று நினைக்கிறேன். அந்த தினத்தில் இறந்தவரை 1969 பிப்ரவரி 3 இறந்த அண்ணா காமராஜர் இறப்பின் போது கதறி துடித்து அழுதார் என்று சொல்லுகிறார். இது இந்த வரலாறு கூட தெரியாத ஒரு சோம்பேறிக்கு நீங்கள் நீண்டகால கிறிஸ்தவ வரலாறை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அதுதானே உண்மை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது நம்ம பிறந்த வளர்ந்த கால வரலாறு. இன்னொன்றையும் ஒரு பதிவு செய்திருக்கிறார். அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது கூட தெரியலைன்னா இவர் எப்படி அரசியல் தலைவராக நாம் அங்கீகரிப்பது, இவர் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அந்த கட்சியை சார்ந்த தம்பிமார்கள் சிந்திக்க வேண்டும். இது ஒரு பக்கம். அண்ணாதுரை 69 இறந்தவர் 75 இறந்து போன காமராஜர் அஞ்சலிக்கு அழுது புரண்டாருன்னு சொன்னால் அது 7 வருஷம் இடைவெளி வருது. ஒரு காலவலு என்பது எப்படி இருக்கணும்னா, நிமிடம் நேரம் காலவலு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் முன்ன பின்ன ஒரு போலீஸ் அறிக்கையிலே கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஒரு சம்பவம் நடந்ததுமா, 6:30க்கு நடந்ததுமா, அன்றைய தினத்தில் நடந்திருந்தால் அது முன்ன பின்ன வரும். காலவலு என்பது இலக்கியத்தில் சொல்லப்படுவது அப்படித்தான் வரும். நாட்கணக்கில் மாதக்கணக்கில் வருவதெல்லாம் காலவலு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இந்த காலவலு என்பதே 7 வருஷம் இடைவெளி, காமராஜருக்கும் அண்ணாவுக்கும் இறந்த கால இடைவெளி என்பது. இதை சொல்கிறார் அப்படின்னா இவருக்கு என்ன அரசியல் வரலாறு படித்திருக்கிறார் என்பது ஒன்று. அதற்கு பின்னால் நீண்ட காலமாகவே திரும்ப திரும்ப உளறி வருகிறார். தந்தை பெரியார் அவர்கள் இறந்தது 1973 டிசம்பர் மாதம் 24. எம்ஜிஆர் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்தது 1977 ஜூன் மாதம். இது சாதாரணமாக இருக்கிற அரசியல் வரலாறு படிக்கிறவனுக்கு இன்றைக்கி போட்டால் தெரியும், கூகுளில் தட்டினா உடனே வந்துடும். இவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் 1977 பதவி ஏற்கும்போது சககர் நாற்காலில் வந்த பெரியாரிடம் போய் ஆசி வாங்கினார் அப்படின்னா இது எங்கே போய் முட்டிக்கிட்டு அழுகிறது சொல்லுங்கள்? இது ஒரு பக்கம். அப்போ பெரியார் இறந்ததும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் கிட்டத்தட்ட 4 வருட இடைவெளி இருந்திருக்கிறது. அப்போ 4 இடைவெளியில் உள்ள ஒரு சம்பவத்தை இவர் சொல்கிறாரு. அதையும் புரியாமல் தம்பிமார்கள் கைதாட்டுறாங்க அப்படின்னா அவருக்கும் வரலாறு தெரியலை, அவரை தொடர்ந்து பயணிக்கிற தம்பிமார்களுக்கும் வரலாறு தெரியவில்லை என்பதை விட, தத்துவ வறட்சி இருக்கிறது என்பதை விட தத்துவ பிறழ்வை சீமான் கட்டமைக்கிறார் என்பதுதான் என்னுடைய வாதம். இதில் மதங்கள் பற்றி இவருக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? மதங்கள் பற்றி இவர் என்ன லெசன் எடுக்கிறாரு? ஒன்று, சாத்தானின் பிள்ளைகள் என்று கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சபித்தார். ஒரு கூட்டத்தில் மோசமாக பேசினார். தனக்கு வாக்குகள் விழவில்லை என்கிற கோபத்தில் அவர்கள் 2 மதத்தை சார்ந்தவர்களையும் பேசினார். ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் இல்லை, இவர்கள் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு பேசினார். அதே சீமான் முன்பு இப்போ என்ன பேசியிருக்காருன்னா இவர்கள் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் அப்படின்னு பேசுகிறார். அப்போ இப்படி மாறி மாறி பேசுகிற சீமானுடைய கருத்து எதை வலியுறுத்துகிறது என்றால், ஒரு கட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டமைப்பை அப்படியே தமிழ் தேசியம் என்ற வடிவத்தில் இங்கே கொண்டாந்து விடுறார், அந்த புழுகு முட்டையை விடுறார். அவங்க வடக்க கருவாப்சி நடத்துவான், மதமாற்றம் செய்வான், கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு மதம் மாற்றுவதுங்கிறதா கருவாப்சி. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, தாய் மதத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொன்னாரா? ஒரு 3 வருடம் இருக்கும். தாய் மதத்திற்கு வாருங்கள். தாய் மதம் என்பது எது? சைவம் வைணவம் அப்படின்னார். சரி, சைவம் வைணவம் கௌமாரம் கானபத்தியம் மீமாம்சம் 6 வகையான பிரிவுகள் இருக்கிறது. அது எதில் இருக்கிறது? இந்து மதத்தில் தானே இருக்கிறது. சைவம் என்று தனியாக ஒரு மதம் இருக்கிறதா? ஒரு காலத்தில் சமயம், வைணவ கோத்திரம், சைவ கோத்திரம்லாம் இருந்துச்சு. ஆனால் 1800களுக்கு பின்னால் இந்த 6 வகையான பிரிவுகளையும் உட்கொண்டது தான் இந்து மதம் என்று கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு இந்துக்களாக நாம் சட்டத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு? சைவத்திற்கு திரும்பி வாருங்கள், வைணவத்திற்கு திரும்பி வாருங்கள், உங்களுடைய கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் தள்ளி வையுங்கள் அப்படின்னா சைவமும் வைணவமும் எதில் இருக்குங்கிற பொது அறிவாவது சீமானுக்கு இருக்கா? இல்லை. அப்போ என்ன செய்கிறாருன்னா, வடக்க கருவாப்சி நடத்துகிறார்கள் ஆர்எஸ்எஸ். அதை தமிழ் தேசியத்தின் பேரில் இந்த மத கோட்பாட்டுகளை அழித்து அவர்களை திரும்பவும் இந்து மதத்திற்கு வருகிற வேலையை, கண்காணி வேலையை ஆர்எஸ்எஸ்னுடைய எடுமுடியாக இருந்து கொண்டு சீமான் செய்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால் எந்த வரலாறும் தெரியாத, அறவே காட்டுத்தனமான, வாசிப்பு இல்லாத
ஆய்வு மனப்பான்மை இல்லாத சீமான் பேசுவது ஒரு அரசியல் ஜோக், அவ்வளவுதான். அதே மேடையில் என்ன யாரை படிக்க வச்சது, எங்கள் அப்பன் தானே படிக்க வச்சது, பெரியார் படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் தாத்தா காமராஜர் தான் படிக்க வச்சாரு, அவர் பிச்சை எடுத்து படிக்க வச்சாரா, பெரியார் கட்டின ஒரு ஸ்கூலை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அது அந்த கிறிஸ்தவர் கலந்துரையாடல் மேடையில் பெரியார் பற்றி இழுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுதான், அதாவது இந்தியத்துவத்தினுடைய நேர் எதிரி பெரியாரியம், ஆர்எஸ்எஸ்னுடைய நேர் எதிரி திராவிட இயக்கம். ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்தபோது அதை எதிர்த்து தந்தை பெரியார் வெளியிலே வந்தார். ஆரிய புழுகுகளை, புராண இதிகாச கோட்பாடுகளை, தேவலோக கேவலங்களை தெருவிலே போட்டு மிதித்தார். அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு வரை இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் கால் பதிக்க முடியவில்லை. பல குழப்பங்களை உண்டு பண்ணுறாங்க. இன்றைக்கு மதுரையில் கூட திருப்பரங்குன்றம் முருகன் மலையை ஸ்கந்தர் மலை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது நீதிமன்றம் வரையில் போய் வழக்காகி அதில் பல்வேறு தீர்ப்புகள் வருகிறது. ஆனால் இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு இங்கே சங் பரிவார்களை தவிடுபடியாக்குவதற்கு திராவிட இயக்கம் இருக்கிறது. அப்போ திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதம் என்ன? தந்தை பெரியார் உருவாக்கிய கருத்தியல். அப்போ அந்த கருத்தியல் எப்படி உடைக்கிறது? ஆர்எஸ்எஸ்ஸால் உடைக்க முடியல, இந்து மத தீவிரவாதத்தால் உடைக்க முடியல. அப்போ இவனை மாதிரி எடுபடிகளை வச்சு பேசவில்லைங்கிறது தான் இதனுடைய திட்டம். நான் என்ன கேட்குறேன், காமராஜர் படிக்க வைத்தார், பெரியார் என்ன செய்தான்னு கேட்குறேன். நீ எந்த ஊரில் பேசிக்கிட்டு இருக்க? திருச்சியில் தானே இந்த நிகழ்வு நடந்தது. திருச்சியில் நிகழ்வு நடக்கிற அந்த ஊர்லேயே ஈவேரா கல்லூரின்னு ஒன்று இருக்குது. அது இருக்கா? தெரியும்ல. அந்த ஈவேரா கல்லூரி எப்படி வந்தது? பெரியார் 10 ஏக்கர் நிலத்தையும் பெரியார் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுத்த 5 லட்சத்தின் உருவானதான் இன்றைக்கு ஈவேரா கல்லூரி. இதெல்லாம் தெரியாமையா சார் இதெல்லாம் பேசுவார்? அதான் சொல்லுடைய முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறார்னா, நீ இருக்கிற திருச்சியிலேயே தந்தை பெரியார் இந்த சமூகத்திற்கு, மனித குலத்திற்கு, கல்விக்கு அருளிய மிகப்பெரிய அருட்படை என்னன்னா ஈவேரா கல்லூரி தான். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் படிச்சுட்டு வெளியேறி இருப்பாங்க. பொறியியலாளராக, வக்கீல்களாக, வல்லுநர்களாக, பெரிய அறிஞர்களாக அவர்களெல்லாம் போய் இன்னைக்கு வாழ்க்கையை முடித்திருப்பார்கள். அப்போ ஒரு 50-60 ஆண்டு காலம் அந்த பணியை ஈவேரா கல்லூரி இருக்கிறது சொன்னால் அது யார் போட்டது, யார் கொடுத்தது? தந்தை பெரியார் இந்த மண்ணு தமிழ் சமூகத்திற்கு ஈந்தது இல்லையா? இதை நீ மறையலாமா? சட்டத்தின்பால் காமராஜர் கல்வியையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்குவதற்கு பெரியார் தான் உந்துகோல். அந்த வரலாற்றையும் மறைக்கிறார். 1938 தென்னிந்திய பிரதமராக வந்த ராஜாஜி அவர்கள் பள்ளிக்கூடங்களை இழுத்து முறையினார். பத்திரிகையாளர் கேட்டாங்க, இது என்னங்க பள்ளிக்கூடத்தை இழுத்து முன்னா எப்படிங்க படிப்பா அப்படின்னு. இல்லை, பள்ளிக்கூடம்லாம் நட்டத்தில் இயங்குது. ராஜாஜினுடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் 52 கொண்டு வந்தார். அதன் விளைவாக ராஜாஜி அப்புறப்படுத்தப்பட்டு காமராஜர் வருகிறார். அப்போ மூடப்பட்ட பள்ளிகளை எல்லாம் காமராஜர் வந்த உடனே பெரியாரிடம் போய் கேட்கிறார், நான் முதலமைச்சராக வந்தேன், என்ன செய்யணும்? நான் முதலமைச்சராக வந்ததில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது, பார்ப்பனர் இல்லாதவர் ஒரு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொடுத்திய பெரிய குரல் தான் இன்றைக்கு என்னை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு காமராஜ். நீங்கள் என்ன செய்ய வேணாம், அறியாமையில் இருக்கிற இந்த மக்களுக்கு கல்வியை கொடுங்கள், வேலை வாய்ப்பை கொடுங்கள், இடஒதுக்கீட்டை கொடுங்கள், அது போதும் அப்படின்னு. அப்போ எவன்டா சொன்னது இந்த காமராஜருக்கு? காமராஜரை பச்சை தமிழன், குணாலா குல கொழுந்தே, நீ குடியாத்தம் சென்று வா, வென்று வா என்று தந்தை பெரியாரும் அண்ணா அவர்களும் அன்றைக்கு ஆதரிக்காமல் இருந்திருந்தார் காமராஜ் வெற்றி பெற்றிருக்கலாம், அது வேற. ஆனால் அந்த காலகட்டத்தில் காமராஜரை தமிழர்களுக்கு பிற மொழியாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த நீதி கட்சி வரிசையில் பார்த்தீங்கன்னா பனகலரசர், புப்புளியரசன்லாம் வந்து தெலுங்காரங்க இருந்தாங்க. இதெல்லாம் பெரியார் மறைக்கலை. இவன் வந்து வரலாற்றை இருட்டடி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பெரியார் வந்து கண்ணு காணாமல் இருந்தாங்க. அப்படி இல்லை, அவரே சொல்கிறார், இங்கே வந்து தமிழர்களே இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ காமராஜர் வந்திருக்காரு, சுப்பராயன் இடையில கொஞ்ச காலம் இருந்தார். அப்போ காமராஜர் வரணும்னா நாம் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அண்ணாவும் அதை ஆதரிக்கிறார். குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் முதலமைச்சராக இருந்த காமராஜர் எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காக நிற்கிறார். அப்போ ஆதரித்தது எது? திராவிட இயக்கம் தானே. அந்த வரலாறு எதுக்கு மறைக்கிறார்? அப்போ காமராஜரை முன்னிறுத்தினால் தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். காமராஜரும் அதை போலவே நடந்து கொண்டார். தந்தை பெரியார் நடத்திய பல்வேறு போராட்டங்களை காட்டித்தான் இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் பெரியாருங்கிற ஒருத்தர் இருந்துக்கிட்டு தமிழருக்கு அதை செய்யலை, இதை செய்யலை, கல்வி கொடுக்கல, இடஒதுக்கீடு கொடுங்க, தமிழ்நாடு மொழிவழி மாகாணங்கள் பிரிகிற போது சென்னையை வந்து தமிழருக்கே மீண்டும் கொடுக்கணும்னு பெரியார் சொல்கிறார், வலியுறுத்துகிறார். நான் என்ன செய்கிறது அப்படின்னு நேருகிட்ட சண்டை போடுறார். அவங்களையெல்லாம் பகைச்சிக்கிட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஆந்திராவுக்கு நீங்கள் மதராஸ் மனதேன்னு தெலுங்காரங்க போராடுறாங்க.
அப்போ பெரியாரும் ராஜாஜியும் கூட அதில் இணைந்திருக்கார். அதை நம்ம வரலாற்றை மறைக்கலை, அது வந்து வரலாற்றை மறைக்கக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டே பல முரண்பாடுகள் இருந்தாலும் மெட்ராஸை விட்டுறாதீங்க, மெட்ராஸை நீங்கள் ஆந்திரா கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி நடத்த முடியாது, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கான பதிவுகள் இருக்குது. ஏன் மறைக்கிறீங்க அதை? அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடஒதுக்கீடுக்கும் குரல் கொடுத்த பச்சை காமராஜரை பச்சை தமிழன் என்று சொல்றது மட்டுமல்ல, 9 ஆண்டுகள் தொடர்ந்து ஆதரித்து அவரை தூக்கி நிறுத்தியவர் பெரியார். அப்போ அவர் கேட்குறார், இவ்வளவும் செய்து வருகிறார், அந்த பெரியாரை பார்த்து நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஒன்றும் செய்ய வேணாம், பள்ளிக்கூடங்கள் திறங்க, ரெக்கார்டுங்க 16,000 பள்ளிகளை காமராஜ் திறந்திருக்கிறார். இது எப்படி நீங்கள் சொல்றிய 10ஆம் பள்ளி மாதிரி சோறு பாட்டியா சட்டை மாட்டி கொடுத்தியா, ஒருத்தனை படின்னு தான் சொல்லலாம். உங்களுக்காக நான் படிக்க முடியுமா? எனக்காக இன்னொரு படிக்க முடியுமா? இடஒதுக்கீட்டை கொடுத்து படிக்கிற வாய்ப்பை உருவாக்கினார்கள், இடஒதுக்கீட்டை கொடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கினார்கள். நீங்கள் தான் படிக்கணும். நோய் வந்தால் காய்ச்சல் வந்தால் நான் தானே மாத்திரை சாப்பிடணும், எனக்கு பதிலாக இன்னொருத்தர் டாக்டர் சாப்பிடுவாரா? அது மாதிரி தான் சமூக மருத்துவர்கள் இவர்கள்லாம். பார்ப்பனர்கள் ஆண்டாண்டு காலமாக கல்வியையும் உரிமையும் சமூக உரிமைகள் கூட இல்லை. ஒரு குளத்தில் குளிக்க முடியாது, ஒரு தெருக்குள்ளே போக முடியாது, துண்டு அணிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கி திராவிட இயக்கங்களில் துண்டு அணிகிற மரபு கூட வந்து காணாமல் பேசுன்னு வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் ஏன் துண்டு அணியணும் அப்படின்னா ஆதிக்க ஜாதி தான் துண்டு போட்டுக்குவான், ஆமாம், பெரிய பண்ணையாளர் தான் துண்டு போட்டுக்குவான், சாதாரணமே துண்டை இடுப்பில் வச்சுக்குவான். திராவிட இயக்கம் வந்ததுக்கு பின்னால் தான் தோளில் துண்டை போடியா, இடுப்பில் கட்டிக்கிட்டு குனியாத, செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு தான் போகணும், அக்கறைக்காரங்களில் செருப்பை போட்டுக்கிட்டு நட, பொதுக்குளத்தில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிற, பொதுக்குளத்தில் குளி, அந்த உரிமையை குழு அப்படின்னு சட்டம் கொண்டு வந்து நீதி கட்சி. இந்த வரலாறுலாம் மறைக்க முடியுமா சீமானால்? அதனால் சீமான் என்ன செய்கிறார்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகுழலாக இருந்து கொண்டு, ஏவலாளியாக இருந்து கொண்டு இந்த மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இழிவாக பேசினார். இன்றைக்கு தொடர்ந்து அதை செய்து கொண்டு வருகிறார். அதன் மூலமாக தான் அவர் பரமசிவன் பாத்திமா படத்தில் அவர் படம் எடுத்தார், என் தம்பி, அதுக்காக நான் பாராட்டினேன் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன கேள்வி, நாளைக்கு விடுதலை புலிகளை யாராவது உன் தம்பி இழிவாக எடுத்தால் அதை நீ பாராட்டிட்டு வருவியா? போய் சோறு திங்கிற வேற இன்னும் சாப்பிட்றாரு அவர். அதனால் வரலாற்று அறிவும் ஆய்வும் எதுவும் தெரியாத நுனிப்புள் மேய்கின்ற சீமான் தொடர்ந்து செய்து வருகிற தமிழின துரோகங்களில் இதுவும் ஒன்று. அவருடைய அதாவது என்ன சொல்லுவாங்க, பூனைக்குட்டி வெளியில் வந்துட்டு அந்த மாதிரி அவருடைய முழு உருவம் தெரிய ஆரம்பித்து விட்டது. அதனால் மேடையில் உளறுகிறார். ஈரோடு தேர்தல் அப்பவே நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, வாய்க்கு வந்தாத பேசாதீங்க, நிதானத்தில் இருக்காரா சீமான் நீதிபதி கேட்டாரா இல்லையா? ஆமாம், இது பதிவு. நிதானத்தில் இருந்து பேசுங்கள் சீமான். அப்படின்னா அவர் நிதானத்தில் இல்லை, அவர் என்ன நிலையில் எல்லாம் இருக்கார்கள் என்பதுக்கு தெரியும். ஆக ஒரு அரசியல் தலைவர் மேடையில் பேசுகிற போது எதை பேச வேண்டும், எந்த வரலாறை சொல்ல வேண்டும், ஏன்னா நீ சொல்கிறதா வரலாறுன்னு கைது தம்பிகள்லாம் இருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லை, வரலாறு வந்து சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், நீ அதை வந்து தெளிவு பண்ணு. எம்ஜிஆர் வாழ்ந்த வரலாறு, காமராஜரும் அண்ணாவும் மறைந்த வரலாறு, இந்த சாதாரண நிகழ்வே தெரியாத சீமான் வரலாற்று ஆய்வாளர் போல அறிவிருப்பது போல காட்டிக்கொள்கிறாரே ஒழிய அவருக்கு எந்த வரலாறும் தெரியாது, தெரியவும் வாய்ப்பில்லை. அவருடைய அரசியலே பணம் சம்பாதிப்பது, பொழுதுபோக்குவது, ஒரு என்ஜாய்மெண்ட் அரசியல், அதை நோக்கி தான் அந்த கட்சி போகுதே ஒழிய தமிழர்களுக்கான தடயங்களை அளிப்பது, அதன் மூலமாக இங்கே ஆர்எஸ்ஐ நிலைநிறுத்துவது என்பதுதான் சீமானுடைய அரசியல். இந்த அரசியல் இன்றைக்கு முழுமையாக வெளிவந்திருக்கிறது. ஓகே, நன்றி சார். நன்றி, வணக்கம்.